வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. நீங்க நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஐபிஎல்ல 52வது மேட்சான ஆர்சிபி வெர்சஸ் குஜராத் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல உங்களுக்காகவே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல பாத்தீங்கன்னா நீங்க இன்னமும் விஷன் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. சிஎஸ்கே டீம் அவங்களுக்கு அபிஷியல் பார்ட்னரா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ட்ரி ஃபீஸ் வைஸா நீங்க கம்பேர் பண்ணி பாக்குறதுக்கு அந்த ஸ்லைடு கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில அன்னைக்கு பாத்தீங்கன்னா மெகா கிராண்ட் லீக்லாம் 49 ரூபா மதிப்புல மெகா கிராண்ட் லீக்லாம் நமக்கு 9 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ கிராண்ட் லீக்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். மினி கிராண்ட் லீக் இருக்கு, கிராண்ட் லீக் இருக்கு. ஸோ எல்லா ஆப்ஷனுமே அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஸ்மால் லீக் பிளே பண்றதுக்கு பெஸ்டான ஒரு ஒர்த்தான அப்ளிகேஷன் அது விஷன் 11 தான். ஸோ விஷன் 11ல ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ இன்னைக்கு மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே நல்ல தெரிஞ்ச ஸ்டேடியம் தான். அதாவது சின்ன சுவாமி ஸ்டேடியம் தான் இந்த மேட்ச் நடக்கு. இது கம்பேர் பண்ணும்போது மற்ற பிச்சை விட பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்பவும் சின்ன பிச்சு. அதாவது பேட்டிங்க்கு ரொம்ப சாதகமா இருக்கக்கூடிய ஒரு பிச் அப்படின்னு சொன்னா அது சின்ன சுவாமி ஸ்டேடியம்னு சொன்னா அதுல யாருக்கும் ஒரு மாற்று கருத்து இருக்காது. ஏன்னா ஸ்ட்ரைட்ல எல்லா பிச்சுமே 74ல இருந்து 76 போடுவாங்க. ஆனா ஸ்ட்ரைட்லயும் பாத்தீங்கன்னா 69 போட்டிருக்காங்க லாஸ்ட் மேட்ச். அதே மாதிரி ஆஃப் சைட்லாம் 57 போடவே மாட்டாங்க. குறைஞ்சது ஒரு 60 63 அந்த மாதிரி போடுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா 57 தான். லெக் சைடு ஓகே 64 போட்டிருக்காங்க. ஸோ கம்பேர் டு அதர் பிச் ரொம்ப சின்னது. பிச்சோட வியூ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கிரவுண்ட் பாத்தீங்கன்னா டைமென்ஷன் வைஸா பார்க்கும்போது ஸ்கொயர் பவுண்டரிஸ் ரொம்ப கம்மி மற்ற பிச்சை விட. அதே மாதிரி பேட்டிங் நல்லா இதா இருக்கும். டாஸ் பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல ரொம்ப முக்கியம். ஏன்னா சேசிங் பண்ற டீமுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. டியூ ஃபேக்டர் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பிச்சில் இருக்கும். சிஎஸ்கே பிச்சு மாதிரி தான் இங்கேயும் பாத்தீங்கன்னா டியூ ஃபேக்டர் இருக்கும். ஸோ நம்மளோட லாஸ்ட் ஒரு 4 மேட்ச் ரிசல்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஆர்சிபி. எஸ்ஆர்ஹெச் 287 ரன் அடிச்சு கூட பாத்தீங்கன்னா 25 ரன் வித்தியாசத்துல தான் வின் பண்ணாங்க. அந்த மேட்ச் ஆர்சிபி 262 ரன்ல ஸ்கோர் பண்ணாங்க. அண்ட் ஃபாஸ்ட் போலர்ஸ் இந்த பிச்சர் நல்லாவே விக்கெட் எடுப்பாங்க. லக்னோ வர்சஸ் ஆர்சிபி மேட்சும் ஒரு நல்ல ஹை ஸ்கோர் போச்சு. ஆர்சிபியால சேஸ் பண்ண முடியல. 28 ரன் வித்தியாசத்துல லக்னோ வின் பண்ணிட்டாங்க. இந்த 2 மேட்ச் பாத்தீங்கன்னா ஆர்சிபி 182 ரன் அடிச்சாலும் கேகேஆர் அதை ஈஸியா சேஸ் பண்ணிட்டாங்க. 7 விக்கெட் வித்தியாசத்துல. ஃபாஸ்ட் தான் அதிகமா விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த மேட்ச்லயும் ஃபாஸ்ட் தான் அதிகமா விக்கெட் எடுத்திருக்காங்க. பஞ்சாப் 176 ரன் அடிச்சா அது ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க. முதல் 2 மேட்ச் பேட்டிங் செகண்ட் வின் பண்ணாங்க. அடுத்த 2 மேட்ச் பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வின் பண்ணாங்க. ஸோ இதுதான் இது. பட் குறிப்பா இந்த பிச்சில் செகண்ட் பேட்டிங் பண்ற டீமுக்கு நல்ல அட்வான்டேஜஸ் இருக்குன்னு அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து டோட்டலா ரெக்கார்ட் வைஸா பாத்தீங்க அப்படின்னா இந்த பிச்சில் சின்ன சுவாமி ஸ்டேடியம்ல 4 மேட்ச் நடந்திருக்கு. 2 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 2 பேட்டிங் செகண்ட். ஸ்கோர் வைஸா பார்க்கும்போது 169க்குள்ள ஒரு இன்னிங்ஸ், 89க்குள்ள 5 இன்னிங்ஸ், 190 பிளஸ் பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ். ஹை ஸ்கோர் எஸ்ஆர்ஹெச் 287 ரன் அடிச்சிருக்காங்க. லோ ஸ்கோர் ஆர்சிபி 153 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2 டீமுக்கான ஹெட் டு ஹெட் ரிசல்ட் பார்த்துடலாம். ஸோ ஆர்சிபி வர்சஸ் ஜிடி டோட்டலா நமக்கு 4 மேட்ச் ஆடி இருக்காங்க. 2 டீமுமே 2 மேட்ச் 50-50% வின் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபியோட ஹை ஸ்கோர் 206, லோ ஸ்கோர் 170. இவங்களோட ஹை ஸ்கோர் 200, லோ ஸ்கோர் 168 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹெட் டு ஹெட் பேட்டில் பார்த்ததுக்கு அப்புறம் பவுலர்ஸ் பேட்டில் பார்த்துடலாம். ஸோ ஆர்சிபி பேட்ஸ்மேன் எப்படி நம்ம ஜிடி பவுலர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி ரஷித் கான் பால்ல 2 டைமும், உமேஷ் யாதவ் பால்ல 3 டைமும் பாத்தீங்கன்னா விக்கெட் விட்டுருக்காரு. டியூ பிளஸிஸ் ரஷித் கான் பால்ல 3, உமேஷ் யாதவ் பால்ல 2, நூர் அகமது பால்ல 2, திவாட்டியா பால்ல 1, மோஹித் சர்மா பால்ல 3, சாய் கிஷோர் பால்ல 1. ஸோ எல்லா பவுலர்ஸ்டுமே டியூ பிளஸிஸ் கொஞ்சம் வீக்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. அடுத்து கிரீன் ஜோஸ்வா லிட்டில் பால்ல 1, நூர் அகமது பால்ல 1, தினேஷ் கார்த்திக் ரஷித் கான் பால்ல 3 டைம் அவுட் ஆயிருக்கிறாரு. உமேஷ் யாதவ் பால்ல 1, தெவாட்டியா பால்ல 1, அடுத்து சாய் கிஷோர் பால்ல 1 டைம் அவுட் ஆயிருக்கிறாரு. வில்ஜாக் ரஷித் கான் பால்ல 1, நம்ம லிட்டில் பால்ல 1 டைம் விக்கெட் விட்டுருக்கிறாரு. மேக்ஸ்வெல் ரஷித் கான் பால்ல 2, உமேஷ் யாதவ் பால்ல 5, லிட்டில் பால்ல 2, தெவாட்டியா பால்ல 1, மோஹித் சர்மா பால்ல 1 டைம் விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே பெருசா விக்கெட் உள்ள. அண்ட் நம்ம டியூ பிளஸிஸ், டிகே, மேக்ஸ்வெல் இந்த 3 பேருமே கொஞ்சம் வீக்கா தான் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எல்லார் பால்லையுமே கொஞ்சம் அவுட் ஆயிருக்காங்க.
அடுத்து பாத்தீங்க அப்படின்னா குஜராத் பிளேயர்ஸ் எப்படி ஆர்சிபி பவுலர்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். கில் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் பால்ல ஒரு டைம், டாகர் பால்ல ஒரு டைம், ஜோசப் பால்ல 2 டைம், கரண் சர்மா பால்ல 4 டைம், மேக்ஸ்வெல் பால்ல ஒரு டைம், ஃபெர்குசன் பால்ல 2 டைம். சோ இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீன், கரண் சர்மா, மேக்ஸ்வெல் இந்த 3 பேர் தான் இருக்காங்க. மத்த யாரும் பிளேயிங் லெவல்ல இருக்க வாய்ப்பு இல்லை. சோ அதையும் நீங்க கவனமா பாத்துக்கோங்க. இவ்வளவு பேர் இருக்காங்களே, சோ கில் வீக் ஆடுவார்னு நினைக்காதீங்க. இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய பவுலிங் வந்து கிரீன், மேக்ஸ்வெல், கரண் சர்மா 3 பேர் தான். அடுத்து நம்ம விருத்திமான் சகா வந்து சிராஜ் பால்ல 3 டைம் விக்கெட் விட்டுருக்காரு. சிராஜ் வந்து ஆர்சிபியோட இன்னிங்ஸ் ஓப்பனிங் பவுலர், ஜிடி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து சகா. சோ மேபி அந்த விக்கெட் எடுக்கலாம். அடுத்து கரண் சர்மா பால்ல ஒரு டைம் அவுட் ஆயிருக்காரு. ஸ்வப்னீல் சிங் பால்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. மில்லர் வந்து சிராஜ் பால்ல 2, ஜோசப் பால்ல 1, கரண் சர்மா பால்ல 1, மேக்ஸ்வெல் பால்ல 1, ஃபெர்குசன் பால்ல 2 டைம் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் விட்டுருக்காரு. விஜய் சங்கர் ஜோசப் பால்ல 1, விஜயகுமார் பால்ல 1 விக்கெட் விட்டுருக்காரு. ராகுல் தவாட்டியாவை பொறுத்த வரைக்கும் சிராஜ் பால்ல 1, ஷாருக் கான் வந்து பாத்தீங்கன்னா சிராஜ் பால்ல வந்து ஒரு டைம் விக்கெட் விட்டுருக்காரு. சோ சிராஜ் நேம் வந்து பாத்தீங்கன்னா முகமது சிராஜ். இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்திருக்காரு. விருத்திமான் சகாவை எடுத்திருக்கிறாரு, மில்லர் எடுத்திருக்கிறாரு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஷாருக் கான் எடுத்திருக்கிறாரு, தவாட்டியாவை வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ 4 பேர் டாப் 6ல 4 பேரை வந்து முகமது சிராஜ் விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ ஃபோக்கஸ் பண்றவங்க சிராஜை வந்து கொஞ்சம் பேக்கப் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம ப்ரெடிக்ஷனே பார்த்தலாம். ஸோ ரொம்ப சப்பள வளவலன்னு ரொம்ப நேரம் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ சிம்பிளா ஸ்வீட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, டபுள் ஆப்ஷன் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ இதுதான் ஆர்சிபியோட மேக்சிமம் ஒரு பாசிபிள் 11 இருக்கும். விராட் கோலி, டியூ பிளசிஸ், வில் ஜாக், படிடர், மேக்ஸ்வெல், கிரீன், டிகே, மஹிபாலை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் கொஞ்சம் டவுட். வேற அந்த இடத்துல வேற யாராச்சும் ஒரு பவுலிங் ஆப்ஷன் கூட எடுக்கலாம். திடீர்னு அனுஜ் ராவட் எடுக்கலாம், பிரபு தேசாய் எடுக்கலாம். ஸோ அந்த ஒரு இடம் மட்டும் தான் டவுட், இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிறதுனால. மற்றபடி சிராஜி, கரண் சர்மா, ஸ்வப்னில் சிங், யாஸ்தயால் எல்லாமே கரெக்டா ப்ராப்பரா இருக்காங்க. சோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, டபுள் ஆப்ஷன் யாருக்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வில் ஜாக்குக்கு வந்து டபுள் ஆப்ஷன் இருக்கு, மேக்ஸ்வெலுக்கு வந்து டபுள் ஆப்ஷன் இருக்கு, கிரீனுக்கு வந்து டபுள் ஆப்ஷன் இருக்கு, தினேஷ் கார்த்திக்கு டபுள் ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 பிளேயருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பிளேயர்ஸ் தான். எப்படியாச்சும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து வில் ஜாக் வந்து ஒரு செஞ்சுரி ஸ்கோர் பண்ணாரு. அதுக்கு முந்தின மேட்ச்ல வில் ஜாக் 6 ரன் ஸ்கோர் பண்ணாலும் ஒரு விக்கெட் எடுத்ததுனால 25 பாயிண்ட், எப்படியோ ஒரு பாயிண்ட் மினிமம் பாயிண்ட் வாங்கி கொடுத்துறாரு. அதுக்கு முந்தின மேட்ச்ல ஒரு 55, அதுக்கு முந்தின மேட்ச் மட்டும்தான் ஒரு ஃபிளாப், அதுக்கு முந்தின மேட்ச்ல 8 ரன் அடிச்சாலும் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு. சோ அதனாலதான் டபுள் ஆப்ஷனா இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றது. அதனால என்னோட இன்னைக்கு ஸ்மால் லீக் டீம்ல ஆர்சிபில நான் சூஸ் பண்ணக்கூடிய முதல் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து வில் ஜாக் தான். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் டைம் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஃபார்ம் அவுட் தான். இந்த சீசன்ல அவர் வந்து இன் ஃபார்ம்ல கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பெருசா வந்து பாத்தீங்கன்னா அவர் எந்த மேட்சுமே ரன் அடிச்சு கொடுக்கல. இந்த ஒரு மேட்ச் வந்து 2 விக்கெட் எடுத்தாரு, மீதி எல்லா மேட்சுமே அவர் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எடுக்கல. லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கல, குஜராத் கூட தான் லாஸ்ட் மேட்ச் ஆனாங்க. ஆனா ஒரு விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. இருந்தாலும் மேக்ஸ்வெல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90% பேர் வந்து எடுக்கிறாங்க. சோ அதனால நீங்க மேக்ஸ்வெல் வந்து உங்களுடைய 2வது பிளேயரா வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வச்சுக்கலாம். 3வது கிரீன் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு லாஸ்ட் மேட்ச் மட்டும் விக்கெட் எடுத்து கொடுக்கல. அதுக்கு முந்தின மேட்ச்ல 37 ரன் பிளஸ் 2 விக்கெட், அதுக்கு முந்தின மேட்ச்ல 2 விக்கெட் 4 ஓவர் பவுலிங் பண்ணி சோ எப்படியாச்சும் ஒரு ஃபேண்டசி பாயிண்ட் வந்து வாங்கி கொடுக்குறாரு கிரீனுமே. சோ அதனால நீங்க கிரீனை வந்து 3வது ஆப்ஷன்ல வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். அண்ட் தினேஷ் கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல எல்லா மேட்சுமே நல்லா தான் ஆடி இருக்கிறாரு. ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பேட்டிங் சான்ஸ் சரியா கிடைச்ச மேட்ச் எல்லாமே பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறாரு. பிளஸ் ஒரு கேட்ச் பிடிச்சாருனாலே 8 பாயிண்ட், பிளஸ் ஒரு ரன் அவுட் பண்ணா 12 பாயிண்ட், ஒரு ஸ்டெம்ப் ஹிட் பண்ணா 12 பாயிண்ட். இந்த அட்வான்டேஜ் எல்லாம் யாருக்கும் கிடையாது. சோ அதனாலே டிகேக்கு வந்து இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. சோ நீங்க 4வது ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இவரு இருக்காரு, தினேஷ் கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டபுள் ஆப்ஷன் இருக்காங்க. சோ 1 வில் ஜாக், 2 மேக்ஸ்வெல், 3 கிரீன், 4 தினேஷ் கார்த்திக். இந்த 4 பேருக்கு தான் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் டபுள் ஆப்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அதுக்கடுத்து டெத்ல யார் பவுல் பண்ணுவோம், அந்த குறிப்பா 17 to 20 யார் பவுல் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து இந்த டீமை பொறுத்த வரைக்கும் யாஸ்தயால் வந்து பவுல் பண்றாரு. டெத்ல வந்து யாஸ்தயால் தான் வந்து மோஸ்டா ஓவர் எடுக்கிறாரு. அவர் வந்து ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணி 1 விக்கெட் எடுக்கிறாரு. இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா 1 விக்கெட் சொல்லி மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 1 விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு. எப்படி பார்த்தாலும் வந்து கரெக்டா ஆடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துறாரு. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா
யாஸ்தயெல்லாம் ஓரளவுக்கு பெஸ்டா பவுல் பண்றாரு. சிராஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிஷியல்ல நல்லா விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலரா இருக்கிறாரு. நல்லா இந்த சீசன் வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா விக்கெட் எடுக்கலனாலும் இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 மேட்சாவே சிராஜோட பவுலிங் வந்து நல்லா இருக்கு. எக்கனாமி ரன் ரேட் வந்து ரொம்ப கம்மியா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, நல்லாவே பவுல் பண்றாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்வப்னில் சிங். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா கேம் சேஞ்சரா வந்து ஆர்சிபிக்கு இருந்தார். இவர் வந்த 2 மேட்சுமே ரெண்டுமே வின்னிங்கா கொடுத்து கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்பின்ன வச்சு. ஒரு மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகேன்ஸ்டா மார்க்ரம் அண்ட் கிளாஸ் அவுட் ஆகினாரு. லாஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிடிக்கு அகேன்ஸ்டா ஒரு விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. கரண் சர்மாவும் பாத்தீங்கன்னா நல்லா பவுல் பண்ண ஆரம்பிச்சாரு. கம்ப்ளீட்டா ஒரு 3ல இருந்து 4 ஓவர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அடுத்து பேட்டிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா விராட் கோலி சொல்ல வேணாம், இந்த சீசன்ல வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றாரு. டியூப்ளசிஸும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு இந்த சீசன்ல. படிடர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. அதுக்கு முந்தின மேட்ச்ல ஒரு 50, அதுக்கு முந்தின மேட்ச்ல ஒரு 52, ஒரு 9-50 சொல்லி படிடரும் லாஸ்ட் 4 இன்னிங்ஸ்ல 3 இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 50+ ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு ஃபார்ம் வந்துட்டாரு. அவர் அடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆர்சிபி வந்து கொஞ்சம் நல்லா கம்பேக் கொடுத்தாங்க. சோ டபுள் ஆப்ஷன் டெத்ல பவுல் பண்றது யாஸ்தயால், ஒரு 2 ஓவர் டெத்ல பவுல் பண்ணுவாரு. ஒரு ஓவர் பாத்தீங்கன்னா சிராஜ், ஒரு ஓவர் பாத்தீங்கன்னா கிரீன். இந்த 4 பேர் தான் டெத்ல பவுல் பண்ணுவாங்க. சோ அதுக்கேத்தாப்புல நீங்க டீம் செட் பண்ணீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்ல வந்து நீங்க வந்து விராட் கோலி, வில் ஜாக், கிரீனு, மேக்ஸ்வெல், படிடரு, முகமது சிராஜ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யாஸ்தயா, இந்த 7 பேரையுமே கொஞ்சம் நல்லா போக்கஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பார்க்கக்கூடியது குஜராத் டீம். குஜராத் லாஸ்ட் டைம் வந்து ஆர்சிபி கூட 200 அடிச்சாலுமே பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா வில்ஜாக்கோட ஒரு செஞ்சுரியால அவங்க வந்து தோத்து போறாங்க. இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது விருத்திமான் சகா, சுக்மன் கில். விருத்திமான் சகா இந்த சீசன் வந்து கம்பேர் டு லாஸ்ட் சீசன் அவர் வந்து பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணல. ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் 30+ ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மீது எல்லா மேட்சுமே பெருசா அவரால் ஸ்கோர் பண்ண முடியல. ஆனா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. கில்லுமே பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 4 இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு இன்னிங்ஸ் மட்டும் தான் 30+ ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மீதி 3 இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஃபிளாப்பான இன்னிங்ஸ் தான் கொடுத்திருக்காரு. மேபி இந்த மேட்ச்ல வந்து ஒரு கம்பேக் கொடுக்கலாம். ஏன்னா ஆர்சிபி பிச்சை பத்தி உங்களுக்கு தெரியும். சாய் சுதர்சன் இந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் 30+ ஸ்கோர் பண்ணல. சோ பயங்கர, எனக்கு தெரிஞ்சு சாய் சுதர்சன் மாதிரி கன்சிஸ்டன்ஸா இந்த ஐபிஎல்ல யாருமே ஆடி கொடுக்கல. ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் அவர் வந்து 12 ரன். மீது எல்லா மேட்சுமே 30+. அது எக்கனாமி ரன் ரேட் இருக்கு, வருது போது, அதெல்லாம் வேற. பட் கன்சிஸ்டன்சியா ஆடக்கூடிய ஒரே பிளேயர் நான் பார்த்ததுல இந்த ஐபிஎல்ல அது சாய் கிஷோர், நம்ம சாய் சுதர்சன் தான். அடுத்து மில்லருமே பாத்தீங்கன்னா அடிச்ச அன்னைக்கு பயங்கரமா ஸ்கோர் பண்றாரு. ஒரு 44, 55. மீதி எல்லா மேட்சுமே மில்லர் எடுத்தீங்கன்னா நீங்க பிளாப் தான் இருப்பீங்க. அந்த மாதிரிதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆடி இருக்கிறாரு. டோட்டலா ஜிடிக்கு 7 மேட்ச் கிட்ட ஆடி இருக்கிறாரு. அதுல 2 மேட்ச் தான் ஹை ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மீதி எல்லா மேட்சுமே பிளாப்பான ரிசல்ட் தான். உமர் சாய் ஃபர்ஸ்ட் கூட பாத்தீங்கன்னா எல்லா மேட்சும் ஒரு விக்கெட் அந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டு இருந்த உமர் சாய் வந்து பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 மேட்சா ஒரு பிளேயிங் லெவல்ல வச்சு பெஸ்டா ஒரு விக்கெட் கூட எடுக்கல. ஒரு 50+ ரன் கூட அவரால் ஸ்கோர் பண்ண முடியல. அடுத்து தெவாடியாவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேட்சோட வின்னிங்ல வந்து இருப்பாரு. ஏதாச்சும் ஒரு 10 பால்ல ஒரு 15, ஒரு 10 பால்ல 20 அந்த மாதிரி தேவைப்படுதுன்னா டீம் யூஸ் ஆகுது. வர ஃபேண்டசில பெருசா யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் தான் ஷாருக் கானை வந்து கொஞ்சம் முன்னாடியே ப்ரொமோட் பண்ணாங்க. ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா 58 ரன் வந்து ஸ்கோர் பண்ணாங்க. சாய் சுதர்சனும் ஷாருக் கான் பார்ட்னர்ஷிப் போட்டு கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. அடுத்து ரஷித் கான் வந்து பாத்தீங்கன்னா ரஷித் கான் வந்து இந்த சீசன்ல வந்து 3 மேட்ச் வந்து விக்கெட்டே எடுக்கல. அதாவது 4 ஓவர் எல்லா மேட்சும் கம்ப்ளீட்டா பவுல் பண்றாரு. 3 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்காம இருக்காரு. லாஸ்ட் சீசன்ல ரஷித் கான் வந்து 2 விக்கெட் 3 விக்கெட் அந்த மாதிரிலாம் எடுப்பாரு. இந்த சீசன்ல ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மீதி எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் ஜிடிக்கு பெரிய மைனஸ் இந்த சீசன்ல. ரஷித் கானோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு இந்த சீசன்ல. சாய் கிஷோர் எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் வந்து எடுத்து கொடுக்குறாரு. 5 மேட்ச் விளாண்டதுல 4 மேட்ச் வந்து அவர் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. 100 அகமட் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமி ரன் ரேட் நல்லா பவுல் பண்ணுவாரு. இது 1, 2, 3, 4 டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 8 மேட்ச்ல 4 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. சந்தீப் வாரியர் லாஸ்ட் மேட்ச் ஒரு ஓவர் தான் பவுல் பண்ணாரு, 16 ரன் அடிச்சதும் அப்படி ஓவரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மோகித் சர்மா லாஸ்ட் 2 மேட்சா அவரோட பால் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிப்படுது. ஸ்லோவர் பால் தான் போறாரு கணிச்சு எல்லாருமே பயங்கரமா ஆடுறாங்க. வில்ஜாக்லாம் லாஸ்ட் மேட்ச் வந்து மோகித் சர்மாவே சரி ரஷித் கானே போட்டு கொண்டு தள்ளிட்டாரு. அந்த மாதிரி அந்த ஒரு ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர்ல அடிச்சாரு. அதுக்கு முந்தின மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மோகித் சர்மா தான் 78 ரன் என்னமோ கொடுத்து ஐபிஎல் ஹிஸ்டரியில ஒரே ஒரு மேட்ச்ல அதிகமா ரன் கொடுத்து அவார்டு வாங்கினாரு.
ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா மோஹித் சர்மாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டவுன் ஆகிட்டே இருக்கு போக போக. ஃபர்ஸ்ட் கூட எல்லா மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து 4 மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா விக்கெட் அவரால் எடுக்க முடியல. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கில்லி, சாய் சுதர்சன், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரஷித் கானு, அதுக்கடுத்து வந்து நூர் அகமது, அதுக்கடுத்து மோஹித் சர்மா, 6வது ஆப்ஷன்ல வேணா நீங்க வந்து விருத்திமான் சகாவை தூக்கி வச்சுக்கலாம். ஏன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கு, அதனால நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இந்த பெர்சன்டேஜ் வைஸா வந்து பாத்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ணலாம். ஆனா இதுல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பெர்சன்டேஜ் வைஸா ப்ரெடிக்ட் பண்ணும்போது உண்மையிலே வந்து நீங்க வந்து ஒரு பிளேயர் நீங்க நல்லா ஆடுவான்னு நினைப்பீங்க. ஆனா அவனோட பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருந்தது. சரி வேண்டாம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு தோணுச்சுன்னா எத்தனை ஒரு பெர்சன்டேஜ்னாலும், இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டீம்ல வந்து மஹிபால். ஸோ அது 1%, அது தேவையில்லை. ஸோ ஸ்வப்னில் சிங் வந்து இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா 2 விக்கெட் எடுப்பாரு. ஆனா 10% தானே எல்லாரும் எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைச்சு ட்ரை பண்ணாம இருக்காதீங்க. எத்தனை பெர்சன்டேஜா இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பா நீங்க விக்கெட் எடுப்பாரு நினைச்சீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் பார்க்காதீங்க. ஏன்னா பெர்சன்டேஜ் வைஸா பாத்தீங்கன்னா சில நேரம் குழப்பி விட்டுரும், ஐயோ வேண்டாமா அப்படின்னு. ஸோ அதனால வேணும்னு நினைச்சா தைரியமா பிக் பண்ணிருங்க. ஸோ நம்மளுடைய ஸ்மால் லீக் டீமை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா சேஃபான டீம். விராட் கோலி 96%, டியூ பிளஸிஸ் 85, வில் ஜாக் 90, மேக்ஸ்வெல் 71, கிரீனி 70. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன்ல நம்ம யாருமே பெருசா போக்கஸ் பண்ணல, பேட்டிங்னா ஃபுல்லா வச்சிருக்கோம். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 3 பேருமே பவுலிங் எடுக்கிறாங்க. ஸோ இந்த 3 பேருமே சேர்த்து மேக்சிமம் 8 ஓவர் வரைக்குமே பவுல் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஜிடியை பொறுத்த வரைக்கும் விருத்திமான் சகா 70, 84 சுப்மன் கில்லி, சாய் சுதர்சன் 90, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒமர் சாய் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரம்பை யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ரஷித் கான் 75 அண்ட் மோஹித் சர்மாவும் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரம்ப். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சேஃபா தான் நம்ம வந்து ட்ரை பண்ணிருக்கோம். பட் இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கொஞ்சம் ரிஸ்கா போக்கஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா முகமது சிராஜையும் யாஸ் தயார் இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தரை வந்து கண்டிப்பா எடுத்து பாருங்க. அதே மாதிரி படிடரோட ஃபார்மையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா போக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா 100 பேர்ல 40 பேர் தான் வந்து படிடர் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு நீங்க வேற ஏதாச்சும் ஒரு டியூ பிளஸிஸ்க்கு பதிலா நீங்க படிடரை போக்கஸ் பண்ணி பார்க்கலாம். டியூ பிளஸிஸ் ஒரு 30 ரன் அடிக்காருன்னா படிடர் அந்த 30 ரன் அடிச்சு கொடுத்தாருன்னா பிரச்சனையே கிடையாது. இப்ப டியூ பிளஸிஸ் வந்து ஒரு 30 ரன்னு, படிடர் ஒரு 15 ரன் அடிச்சு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, ஈக்குவல் பண்ணலாம் ஏதாச்சும் ஒரு இதை வச்சு. ஸோ அதனால ரிஸ்க் எடுத்து பாருங்க. ஸோ டியூ பிளஸிஸ்க்கு பதிலா படிடரை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி கிரீனுக்கு பதிலாவோ இல்ல ஏதாச்சும் ஒரு ஆல்ரவுண்டருக்கு பதிலாவோ ஒன்னு சிராஜை போக்கஸ் பண்ணுங்க, இல்ல யாஸ் தயார் டெத் ஸ்பெஷலிஸ்ட், கண்டிப்பா ஒரு விக்கெட் இருக்கு. சிராஜி ஜிடிக்கு அகைன்ஸ்டா நல்லா பவுலிங் பண்ணி இருக்கிறாரு. ஸோ சிராஜ் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஜிடியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சேஃபா போறது பெஸ்ட். ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல விருத்திமான் சகாவை சூஸ் பண்ணவா தினேஷ் கார்த்திகை சூஸ் பண்ணவான்னு இருக்கும். தினேஷ் கார்த்திக் 55%, விருத்திமான் சகா 70% பேர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி இருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் அந்த 2 பேருமே ஈக்குவலா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் நான் வந்து விருத்திமான் சகாவை சூஸ் பண்ணியிருக்கேன்னா பேட்டிங் ஃபுல்லா கிடைக்கும். ஒருவேளை நம்ம தினேஷ் கார்த்திக் வந்து பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்காம கூட போகலாம், கிடைக்காம கூட போகலாம். ஆனா சகாக்கு வந்து 100% பேட்டிங் கேரண்டி பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. அதனாலதான் நான் சகாவை வந்து போக்கஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி எல்லாமே சொன்ன மாதிரி சேஃப். படிடரை சூஸ் பண்ணலாம். இங்க பவுலிங் ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆர்சிபி, ஒன்னு முகமது சிராஜி இல்லைன்னா யாஸ் தயால கூட நீங்க வந்து போக்கஸ் பண்ணிக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா மோஸ்டா எல்லாருமே வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் எடுத்துட்டு வர்றது இந்த 3 பேருக்குள்ள தான் இருக்கும். விராட் கோலி எடுத்துட்டு வருவாங்க கேப்டன் வைஸ் கேப்டனா, கில்ல கேப்டன் வைஸ் கேப்டனா எடுத்துட்டு வருவாங்க, வில் ஜாக் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா எடுத்துட்டு வருவாங்க இன்னைக்கு மேட்ச்ல. சோ நீங்களும் சேஃபா போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 3 பேரோட கேப்டன் வைஸ் கேப்டனா போறது பெஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுது. 4 வேணும், அடிஷனலா வேணும்னா நீங்க மேக்ஸ்ல வேணா ஆட் பண்ணிக்கோங்க. பட் மோஸ்டா உங்க ஆப்போனன்ட் வந்து விராட் கோலி, கில்லி, வில் ஜாக் இந்த 3 பேர்ல தான் கேப்டன் வைஸ் கேப்டன் எடுத்துட்டு வருவாங்க. வேணும்னா நீங்க மேக்ஸ்லயும் அதுல வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஆர்சிபி வெர்சஸ் ஜிடி. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.